ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது தங்களுடைய முபாரக்கான விரலினால் சந்திரனுக்கு சைக்கினை செய்தார்கள். உடனடியாக அந்த சந்திரன் 2 துண்டுகளாக பிளந்து 2 மலைகளிலே போய் விழுந்தது. இந்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் தெளிவாக சொல்கிறான். சஹீஹான எத்தனையோ ஹதீஸ்களில் இந்த வரலாறு ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்தை மார்க்க அறிஞர்கள் உலக அழிவுடைய மறுமை நாளுடைய அடையாளம் என்பதாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அது எப்படி தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாமா முஹம்மத் பின் அப்துர் ரஹ்மான் அல் அரீஃபி ஹஃபிதஹுல்லா, அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீளமாக்கட்டும். அவர் நிஹாயத்துல் ஆலம் என்ற தலைப்பில் மறுமை நாளுடைய பல அடையாளங்களை கோர்வை செய்து ஒரு கிதாபை, ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் இது பிரபல்யம் வாய்ந்த கிதாபாக இருக்கிறது. அந்த கிதாப் தான் இது. அருமையானவர்களே, நிஹாயத்துல் ஆலம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த கிதாப், இதிலே பல அடையாளங்களை இமாம் அரீஃபி அவர்கள் உள்ளடக்கியிருக்கிறார்கள். இந்த அடையாளங்களை இவர் கூறுவதற்கு முன்னால் மறுமை நாளுடைய அடையாளங்களை அவர் 3 வகையாக பிரிக்கிறார். முதலாவது நடந்து முடிந்த அடையாளம், இரண்டாவது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளம், மூன்றாவது பின்னால் நடக்க இருக்கக்கூடிய அந்த 10 பெரிய அடையாளங்கள். இதிலே நடந்து முடிந்த அடையாளங்கள் என்று பார்க்கும் பொழுது முக்கியமான பல அடையாளத்தை இவர் கூறுவதோடு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நிகழ்ந்த முக்கியமான ஒரு சம்பவத்தையும் இவர் நடந்து முடிந்த அடையாளத்திலே சேர்த்திருக்கிறார். அந்த சம்பவம் தான் வகாத்து இன் ஷிகாக்கில் கமர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை 2ஆக பிளந்த நிகழ்வாகும். அருமையானவர்களே, இந்த சந்திரனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிளந்தார்கள் என்று பார்த்தால் புகாரி, முஸ்லிம் போன்ற சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த விடயம் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் புகாரி, முஸ்லிம்ல வருகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், மக்காவாசிகள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி என்பதற்கு ஒரு அடையாளத்தை கண்முன்னால் காட்டும்படி கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்திரனை 2ஆக பிளந்து காட்டினார்கள். இதே போல புகாரி, முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் ஒரு நாள் மினாவிலே இருந்தோம். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனுக்கு சைக்கினை செய்தார்கள். அது 2 துண்டுகளாக பிளந்து 2 மலைகளுக்கு பின்னால் போய் விழுந்தது. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முஷ்ரிக்கூன்கள், இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து, இப்பொழுதாவது நான் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த நிகழ்வை முழுமையாக அல்லாமா அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலாயிலுன் நுபுவா என்ற தங்களுடைய கிதாபில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை மக்கா காஃபிர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒன்றிணைந்து, இன் குன்த சாதிகன், நீங்கள் உண்மை சொல்லக்கூடியவராக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதராக இருந்தால், இதோ தெரியக்கூடிய இந்த சந்திரனை, இந்த பௌர்ணமியை நீங்கள் 2ஆக பிளந்து காட்ட வேண்டும். அன்றைய தினம் பௌர்ணமியுடைய இரவாக இருந்தது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நிஸ்ஃபன் அலா அபி குபைஸ், அந்த சந்திரன் 2ஆக பிளக்கப்பட வேண்டும். அதிலே ஒரு பகுதி அலா அபி குபைஸ், அபு குபைஸ் என்ற மலையின் மீது விழ வேண்டும். வனிஸ்ஃபன் அலா அபி குஐக்கியான், அடுத்த பாதி அபு குஐக்கியான் என்ற மலையின் மீது விழ வேண்டும் என்பதாக அந்த காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார்கள். அபு குபைஸ், அபு குஐக்கியான் என்பது மக்காவிலே இருக்கக்கூடிய முக்கியமான 2 மலைகள். சஃபா மலையை எடுத்துக்கொண்டால் இதனுடைய அடிப்படை அபு குபைஸ் மலையிலிருந்து ஆரம்பமாகிறது. மர்வா என்ற மலையை எடுத்துக்கொண்டால் இந்த சஃபா மர்வா கிடையில் தான் ஹாஜிமார்கள் தொங்கோட்டம் ஓடுவார்கள். இந்த மர்வாவை எடுத்துக்கொண்டால் இந்த மர்வா மலையுடைய அடிப்படை அபு குஐக்கியான் என்ற மலையிலிருந்து ஆரம்பமாகிறது. அருமையானவர்களே, இந்த அபு குபைஸ் மலை கடல் மட்டத்திலிருந்து 375 மீட்டர் உயரத்திலே இருக்கிறது. இன்று கூட இந்த மலையில் தான் சவுதி அரேபிய அரசருடைய ஒரு பேலஸும் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அபு குபைஸ் மலைக்கு பலவிதமான தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
ரிவாயத்தும் வருகிறது. உலகத்திலே அல்லாஹ் படைத்த முதலாவது மலை அபு குபைஸ் மலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இந்த அபு குபைஸ் மலையுடைய தனிச்சிறப்புகள், இஸ்லாத்திலே இதனுடைய வரலாறு என்ன என்பதை நான் தெளிவாக பேசுகிறேன். இந்த அபு குபைஸ் மலையை எடுத்துக்கொண்டால் இது கிட்டத்தட்ட 430 மீட்டர் உயரத்தை கொண்டது. இந்த அபு குபைஸ் மலை மக்காவுடைய கிழக்கு பக்கமாக அமைந்திருக்கிறது. மற்ற மலை அபு குவைக்கியான், இந்த மலை 427 மீட்டர் உயரத்தை கொண்டது. இது மக்காவுடைய மேற்கு பக்கமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த இரண்டு மலைகளையும் சேர்த்து அரபியிலே அல் அஹ்ஷபைன் என்பதாக கூறுவார்கள். அதாவது பிரமாண்டமான இரு மலைகள் என்பதாக இந்த இரு மலைகளுக்கு ஒரு பேர் சொல்லப்படுகிறது. எனவே இந்த மக்கா காஃபிர்கள் இந்த இரு மலைகளை சுட்டிக்காட்டி நீங்கள் சந்திரனை இரண்டாக பிளக்க வேண்டும், அதிலே ஒரு பாதி அபு குபைஸ் மலையிலும் மற்ற பாதி அபு குவைக்கியான் என்ற மலையிலும் விழ வேண்டும் என்று கூறினார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான விரலினால் சந்திரனுக்கு சைக்கினை செய்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய சக்தியை காட்ட ஆரம்பிக்கிறான். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திரனுக்கு சைக்கினை செய்தார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்திரனை இரண்டாக பிளக்கச் செய்தான். அதிலே அரைவாசி அபு குபைஸ் மலையிலும் மற்ற அரைவாசி அபு குவைக்கியான் என்ற மலையிலும் போய் விழுந்தது. இதை பார்த்த அந்த காஃபிர்கள் பிரமித்து போனார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படியாப்பட்ட அற்புதத்தை பார்த்தும் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடவில்லை. அவர்கள் நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையானவர்கள், அல்லாமா தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ், அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக, பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான முஃப்தியாக இருக்கிறார். இவர் சஹீஹ் முஸ்லிமுக்கு ஒரு விரிவுரையும் எழுதியிருக்கிறார். அதற்கு தக்மிலா ஃபத்ஹில் முல்ஹிம் என்பதாக சொல்லப்படும். அல்லாமா ஷபீர் அஹ்மத் உஸ்மானி அவர்கள் எழுதிய இந்த கிதாப் அவர்களால் அதை பூர்த்தி செய்ய முடியாமல் போனது. எனவே அல்லாமா தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ் அந்த கிதாபை முழுமையாக பூர்த்தி செய்து தக்மிலா ஃபத்ஹில் முல்ஹிம் என்பதாக அதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கிதாபுல இந்த சம்பவத்தை கூறிவிட்டு அதற்கு கீழால் கூறுகிறார்கள், அந்த காலத்தில் கேரளா, அதாவது மலேபார் என்று அரபியிலே கூறுவார்கள், இந்த கேரளாவிலே இருந்த பாஸ்கர ரவிவர்மா என்ற சேரமான் பெருமாள் என்ற அரசர் இந்த சம்பவத்தை நேரிலே பார்த்ததாக அவர்கள் கூறுகிறார். சேரமான் பெருமாள் எப்படி இந்த சம்பவத்தை நேரிலே பார்த்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா என்ற எல்லா விடயத்தையும் நான் தெளிவாக பூர்த்தியாக ஒரு பதிவில் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களையும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளந்த நிகழ்வை சேரமான் பெருமாள் அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள் என்பதாக அந்த கேரளாவுடைய வரலாற்று குறிப்புகளில் தெளிவாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் எப்படி மறுமை நாளுடைய அடையாளமாக மாறுகிறது என்று பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 54வது அத்தியாயமாகிய சூரத்துல் கமரை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், இக்தரபத்திஸ் ஸாஅ, மறுமை நாளும் நெருங்கிவிட்டது, வ ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு அடுத்த விடயத்தையும் இணைத்து சொல்வதாக இருந்தால் அந்த இரண்டுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு முனாசபா, ஒரு தொடர்பு இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் மறுமை நாளுடன் இந்த இன்ஷிகாக்குல் கமர், சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்ட நிகழ்வையும் இணைத்து கூறுவது தான் மறுமை நாளுடைய மிகப்பெரிய அடையாளம் என்பதாக மார்க் அறிஞர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். எனவே நடந்து முடிந்த பல அடையாளங்களில் இந்த சந்திரனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாக பிளக்கச் செய்ததும் மறுமை நாளுடைய உலக அழிவுடைய ஒரு அடையாளம் என்பதாக அல்லாமா அரீஃபி அவர்கள் தங்களுடைய நிஹாயத்துல் ஆலம் என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக இந்த சந்திரன் பிளந்த சம்பவத்தையும் இணைத்து கூறுகிறான். எனவே இரண்டுக்கும் மத்தியில் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக விளங்குகிறது. ஆகவே இது நடந்து முடிந்த அடையாளம். மறுமையானவர்களே, இது போன்ற மறுமை நாளுடைய எத்தனையோ அடையாளங்களை நாங்கள் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.